நான் வந்து இந்த வருஷம் ஆக்சுவலா 2025 அக்டோபருக்கு அப்புறமாவோ என்னவோ தெரியல. நான் ஒரு 2 மாசமா எந்த பதிவும் YouTubeல போடல. அதுக்கு காரணம் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த காரணத்த சொல்லப் போறேன். அதாவது எல்லா ஜோசியருமே, எல்லா பதிவுலயுமே அ கன்னியா ராசி, கன்னியா லக்னக்காரர்கள் வந்து 11ஆம் இடத்துல குரு வரப்போறார். அதனால 6ஆம் இடத்துல வேற ராகு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பைசா வரப்போகுது. கன்னியா ராசிக்கு இது கோல்டன் பீரியட். இப்படியெல்லாம் வந்து நெறையா பதிவு போட்டிருக்கா. எல்லாரும் அத விரும்பியும் பார்க்குறா. Facebook ரீல்லலாம் வருது. எல்லாமே ஒரு ஒரு சுப விஷயமாக தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்து இதில வந்து காரணம் 2 விதமா இருக்கலாம். ஒண்ணு சில பேர் சரியா பார்க்காமவும் இருக்கலாம். இன்னொன்னு நல்ல தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர் மக்கள பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னும் இருக்கலாம். ஸோ இப்ப வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன நடந்ததுங்க சொல்லப் போறேன். அதாவது கன்னியா ராசி, கன்னியா லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு மட்டும் இல்ல. அந்த இடத்துல சனீஸ்வர பகவானும் இருக்கார். ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அந்த சனியும், ராகுவும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஸ்ரார்த்த யோகம் அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா, ஆ என்ன அர்த்தம்னு கேட்டா, எப்பவுமே வந்து மெடிக்கல்ல வந்து தப்பான டயக்னோஸ்லாம் பண்ண சான்சஸ் இருக்கு. பாம்பு கடி, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் இதில வந்து ராங் டயக்னோசிஸ் அந்த மாரிலாம் அ ஒரு நெறைய இருக்கு. அதில இதுவும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, சாதாரணமாக ஒருத்தருக்கு என்ன தசை நடக்கிறது, அது வந்து எந்த இடத்துல இருக்கு, தசைகள் நடக்கிற பிளானட் வந்து எந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கு, அது அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து பொதுவா ஒரு பலன சொல்லிடுறோம். ஆனா, நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும். ஜாதகத்தில ஒரு விஷயம் சொல்லும்போது, அது எல்லாமே ஒருத்தருக்கு ராசிக்குன்னு சொல்லும்போது, எல்லாமே பலிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இது கிட்டத்தட்ட மக்கள நம்ம ஒரு ஏமாத்துற மாரி விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு தான் கொஞ்சம் பயப்படுறது. இப்ப எனக்கு என்னாச்சுன்னு கேட்டா, நான் கன்னியா ராசி, கன்னியால க க காரகம்ச லக்னம் கன்னியா. நான் கன்னியா ராசி. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வந்து ல சனியும் ராகுவும் இப்போதைக்கு இருக்கு. 6ஆம் இடம்னாக்கா நமக்கு லோவர் அப்டாமினல். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு என்னாச்சு கேட்டா, கிட்டத்தட்ட செப்டம்பர், அக்டோபர்ல வயித்துல அடி வயித்துல ஒரு வலி இருந்துட்டே இருந்தது. நான் முதல்ல நினைச்சேன் இது கேஸ்ட்ரிக் ட்ரபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் 15, 20 நாள் ஆச்சு. ஒண்ணும் சப்சிடைஸ் ஆகவே இல்ல வலி. ஸோ சரி அப்ப என்ன பண்ணலாம்னா, லோவர் அப்டாமினல்னாக்கா கண்டிப்பா இது வந்து இதுவா இருக்கும். மீன்ஸ் கிட்னி ஸ்டோனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரலாஜிஸ்ட்ட போனேன். யூரலாஜிஸ்ட் நெறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி குடுத்தா. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, 13 ஸ்டோன் வந்து நாட் இன் த கிட்னி. இட் ஆல்ரெடி கேம் டூ த யூட்ரஸ். பட் பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபேவரபுளா இல்ல. அப்போ டாக்டர் என்ன சொன்னாரு, "இதுக்கு முன்னாடி இந்த நான் உனக்கு ஆக்சுவலா ஸ்டென்ட் போடணும். நான் அட்மிட் பண்ணி தான் ஆகப் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிளட் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளா இல்ல. நீ ஒண்ணு பண்ணு ஹெமடாலஜிஸ்ட்ட போயிட்டு அவாள்ட்டேருந்து ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நம்ம அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகலாம்" அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் இந்த மீன் டைம் என்னுடைய ஸ்டோன் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிடுத்து. அப்புறம் சரி சொல்லிட்டு ஹெமடாலஜிஸ்ட் போனேன். அந்த ஹெமடாலஜிஸ்ட் வந்து நெறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி குடுத்தா. அந்த டெஸ்ட்ல பார்க்கும்போது ஒரு இடத்துல காம்ப்ரிஹென்சிவ் மைலோமா பேனல் டெஸ்ட்ன்னு எழுதியிருந்தது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியல. பட் அப்புறமா தான் தெரிஞ்சது காம்ப்ரிஹென்சிவ் மைலோமா அப்படின்னாக்கா, அது கைண்ட் ஆஃப் பிளட் கேன்சர் மாதிரி. இது என்னடா இது பிளட் கேன்சர் டெஸ்ட்டுக்கு போய் எழுதி குடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. ஸோ ஈவன் தோ அவ்வளோ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நம்ம தான் ஜாதகம் நல்லா தெரியுமே அப்படிங்கிறதுனால, சரி அப்ப டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளட் ஒர்க்லாம் ஆச்சு. எல்லா ஒர்க்கும் ஆச்சு. பட் அதில லம்டா, காப்டாலாம் கொஞ்சம் சரியா இல்ல. கொஞ்சம் ரிப்போர்ட் எல்லாம் வந்து ஃபேவரபுளா இல்ல. என்னடா இது இப்படி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, அப்புறம் ஆத்துல எல்லாருமே அட்வைஸ் பண்ணினா, குழந்தைலாம், "வேண்டாம், வேண்டாம். நீங்க வந்து பழைய டாக்டர்ட்டயே போயிடுங்கோ. யார் உங்களுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ, அந்த டாக்டர் கிட்டயே நீங்க போயிடுங்கோ" அப்படின்னு சொன்னா. ஸோ ஹிந்துஜா ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்க போனா அவர் வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலோட பேர் சொன்னார். "இல்ல, இல்ல. எனக்கு இந்த லேப் டெஸ்ட்ல எனக்கு பிலீவ் இல்ல. எனக்கு ஹிந்துஜால தான் நீங்க எல்லா பிளட் ஒர்க் பண்ணணும். 2வது ஹிந்துஜால எப்படி கேட்டுட்டாங்க, இந்த மாரியான விஷயத்துக்கு ஹெமடாலஜிஸ்ட்ல யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ அவ தான் டெஸ்ட் பண்ணுவா உங்களுக்கு. பேத்தாலஜிஸ்ட் பண்ண மாட்டா. அதனால நீங்க இங்க வந்து நம்பி பண்ணலாம். ஸோ இங்க எல்லா டெஸ்ட்டும் திருப்பி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா. அகெயின் வந்து
மத்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணினேனோ, அதே டெஸ்ட்ட அகைன் நான் வந்து இந்துஜா ஹாஸ்பிட்டல்ல பண்ணினேன். அது ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அவர் சொல்லிட்டார். வந்து ஓகே நீ வந்து போன் மேரோ பயாப்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் அவருக்கே என்ன தோணிச்சோ தெரியல. சரி நீங்க வந்து இது பண்ணுங்கோ. ஆம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் திருப்பி பார்த்தார். பார்த்துட்டும் நான் வந்து டே கேர்ல ஒரு ஐவி உங்களுக்கு குடுக்குறேன். அப்புறம் 1 மாசத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்கோ. அப்புறம் திருப்பி வாங்கோ. நம்ம இது இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கோ. அந்த ரிப்போர்ட் வந்து ஃபேவரபிளா இருந்தா போன் மேரோ பயாப்சி போக வேண்டாம். ஆ இல்லாட்டாங்க நம்ம வந்து போன் மேரோ பயாப்சி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்ன மாரி யோகா போக ஆரம்பிச்சுட்டேன். எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். டயட் கண்ட்ரோல்ல வந்துட்டேன். ஸோ ஆஸ்ட்ராலஜி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்படி இருந்தோம். அப்புறம் குழந்தைகள் மட்டும் சொல்லிட்டே இருந்தா, "இல்ல, இல்ல ஆஸ்ட்ராலஜிய விட அதுதான் உனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். அதனால அத மட்டும் விட்டுறாத. நீ அத பண்ணிட்டே இரு. பட் அதுக்காக வந்து யோகாவோ, மத்ததையும் நிறுத்த வேண்டாம். எல்லாத்தையும் அதையும் பண்ணிட்டுரு" அப்படின்னு சொன்னா. ஸோ ரொம்ப கண்ட்ரோலா எல்லாமே இருந்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணினா, நல்ல வேளை இந்த வாட்டி ஒரு 10 நாள் முன்னாடி டாக்டர் வந்து, "இல்ல, இல்ல உனக்கு நல்ல அந்த டே கேர்ல குடுத்த ஐவில வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ வந்து வந்து இந்த மாரிலாம் மைலோமாலாம் இருந்ததுனாக்கா, கண்டிப்பா உனக்கு இந்த மாரி வராது. இது வந்து நெகட்டிவ்ல தான் போயிருக்கும். பட் உனக்கு வந்து நல்ல டிராஸ்டிக்கா இருக்கிறதுனால, யூ நீட் நாட் டூ கோ ஃபார் த போன் மேரோ பயாப்சி. அதனால இன்னும் நான் 2 மாசத்துக்கு மெடிசின் தரேன். அந்த மெடிசின் சாப்பிடு. திருப்பியும் அகைன் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம். தென் வி வில் டிசைட் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது மாரி இதெல்லாம் கேட்டா பாருங்க நீங்க இந்த ராங் டயக்னோஸ் ஆன டாக்டர் வந்து அர்ஜென்ட்ல ஏதேதோ குடுத்து, ஒரு பயமுறுத்தி, இந்த மாரிலாம் டபுள் டபுள் டெஸ்ட் பண்ணி, கடைசியில நமக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து பயந்துண்டு ஃபுல்லா எவ்வளோ டென்ஷன்ல குடுத்துட்டா. பட் ஈவன் தோ காட் சேவ்ட் மீ. இன்னும் இன்னும் இது திருப்பியும் அகைன் நான் போணும். இல்ல மாத்திரையில தான் இருக்கேன். சப்ளிமெண்டரி மாத்திரையில தான் இருக்கேன். பட் திஸ் இஸ் த நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் குடுக்குறோம். ஒரு பொது பலன் குடுக்குறோம். பொது பலன் அப்படிங்கும்போது, எல்லாருமே எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டார், ஒரு சேனல்ல சொல்லிட்டா, ஒரு இதில சொல்லிட்டா, ஆனா எல்லாரும் வந்து இல்ல, இல்ல உனக்கு உடம்பு சரியில்லையா? இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இத பண்ணு, அத பண்ணு. அதெல்லாம் கிடையாது. பிளட் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். எக்சர்சைஸ் பண்ணி தான் ஆகணும். சாப்பிட்டு தான் ஆகணும். ஆ அது மாரி நீங்க வந்து எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கணும் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன கன்னியா ராசி, கன்னியா லக்னக்காரர்களுக்கு இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். ரொம்ப பயமுறுத்தலனா. டிசம்பர் 5ஆம் தேதி எப்போ ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வருதோ, அதுவரைக்கும் நம்ம வந்து ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியால்ல, நீங்க டாக்டர்ட்ட போறீங்கனாக்கா, டாக்டர் ஒண்ணு சொல்றாருன்னா, செகண்ட் ஒப்பீனியனுக்கு போங்க. செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த சமயம் பீரியட்ல வந்து கொஞ்சம் நமக்கு அந்த லோவர் அப்டாமினல் ரிலேட்டட்ல டாக்டர் ராங் டயக்னோஸ் கூட பண்ணலாம் நமக்கு. ஸோ எல்லாரும் சேஃபா நன்னா இருங்கோ. கொஞ்சம் அலர்ட்டா இருங்கோ. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் இந்த வாட்டி இனிமே வீடியோ நிறுத்த மாட்டேன். போட்டுட்டே தான் இருப்பேன்.